ஹாய் ஆர்மிஸ், ஐம் நிஷி. டுடே நம்ம டேக்குக்காக ஒரு பிஎல் த்ரீ ஷர்ட்னு சொல்ல முடியாது. பட் நான் எப்படியாவது 3 ஷர்ட்டில் அதை ஃபினிஷ் பண்ணிக்க பார்க்குறேன். இல்லைனா ஏதாவது போனஸ் பார்ட் அந்த மாதிரி போட்டு இது ஃபுல் பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் இது நான் நைட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால என்னோடய வாய்ஸ் ஸ்லோவாக கேட்குமோ என்னமோன்னு தெரியல. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் வாய்ஸ். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சரி, இது எப்படின்னு சொன்னால் இது நான் க்ரியேட் பண்ண ஸ்டோரி கிடையாது. நான் ஒரு மூவி பார்த்தேன். ஸோ ஒரு மூவின்னு சொல்ல முடியாது. ஸோ 2-3 மூவிஸ் பார்த்தேன், ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நான் அதெல்லாம் ஒன்றா சேர்த்து பண்ண ஸ்டோரி. ஸோ இது ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். இது ஒரு டைம் ட்ராவல் ஸ்டோரி. கண்டிப்பாக பிஎல்ஸ் ஃபேனாக இருந்தால் மட்டும் பாருங்கள், இல்லைனா இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே. சரி, அப்புறம் இதில் இன்ட்ரோலாம் எதுவும் இல்லைடா. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எதுவும் பேச வேணாம். ஓகே. நான் வீடியோ லாஸ்ட்டில் பேசிக்கிறேன் ஏதாவது இருந்தால். ஓகே. சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த டைட்டில் சொல்ல மறந்துட்டேன். ஓகே. டைட்டில் இஸ் ஏதோ மாயம் செய்கிறாய். சரி, இதுதான் டைட்டில். சரி, வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கூலில் தான் காட்டுறான். ஸோ இந்த கொரியாலலாம் இருக்கும்ல ஹை ஸ்கூல். ஸோ அங்கே தான். ஸோ அங்கே ஒரு பையன்தான். அங்கே எக்ஸாமெல்லாம் முடிச்சிச்சு. இப்போ பேப்பர்ஸ் எல்லாம் அப்படியே அகெயின் திரும்ப ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே கொடுத்துட்ருக்கான் அவங்களோட மார்க்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக. ஸோ அப்படியே அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே போகிறான். ஸோ அப்போ இங்கே தேங்கும் உட்காந்துருக்கான். இங்கே தேங்கும் ஹை ஸ்கூல் தான் போகிறான். ஸோ தேங் எழுத அந்த கொஷின் பேப்பர் கிடைக்குது. ஸோ அப்படியே பார்க்குறான். பார்த்தா மார்க் அவ்வளோ கம்மியாக இருக்குது. ஐயோ, எப்படி நான் இது வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட காட்ட போகிறேனோ, அவ்வளோதான், என்னை சாவடிச்சிருவான். ஷோ, என்ன பண்ணுறது தேகம்? அவ்வளோ நீ நைட்டு உட்காந்து படித்ததெல்லாம் இதுக்கா? சே, இது எப்படி நான் போய் அம்மா கிட்ட காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான். ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் 29, 28 அந்த அளவுக்கு இருக்குது மார்க்கு. நல்லா படிக்கிறான். சொல்லப்போனால் படிக்கிறான் ஆனால் எதுவுமே மண்டைக்குள்ளே ஏற மாட்டேங்குது. ஸோ எவ்வளோ தான் படிக்கிறது? அப்படியே விட்டுட்டு சும்மா இருக்கான். ஸோ நேற்று கூட நல்லா படிச்சுட்டு தான் வந்திருப்பான். ஆனால் இங்கே மார்க்ஸ் பார்த்தா 20க்குள்ளே இருக்குது. அப்படியே ஒரு சைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துருக்கான். இப்போ ஒரு பொண்ணு தான் இங்கே கிம் தேயாங் யார்? நான் தான் அப்படின்னு சொல்லி இங்கே தேங்க் கையை தூக்குறான். உங்களை பிரின்சிபல் சார் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருந்து கிளம்பி போயிடுது. இங்கே தேங் அடுத்தது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரும் எடுத்துகிட்டு கண்டிப்பாக மார்க்ஸ்க்கு பற்றி பேசுறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பான். ஸோ அதனால் அந்த பேப்பரும் எடுத்துகிட்டு பிரின்சிபல் சாரோட ரூமுக்கு தான் போகிறான். ஸோ இந்த எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே அந்த பிரின்சிபல் சார் தான் பார்க்குறான். ஸோ கண்ணா பின்னாடி திட்டுறாத்தையாங்க போட்டு, நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூல் வரேன்? இவ்வளோ நீ படிச்சியும் ஹை ஸ்கூல் வந்திருக்கேன், ஆனால் இவ்வளோ கம்மியான மார்க்கெல்லாம் வாங்கினா நீ எப்போ இப்படி தான் பண்ணுற? இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக உனக்கு இந்த காலேஜ் விட்டு தூக்கிடுவேன், இந்த காலேஜ்லலாம் அவனுக்கு இடமில்லாமல் ஆக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டுறான் தேங்க. அந்த தேங்க அப்படியே எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே தலை குனிஞ்சே இருக்கான். ஒரு வழியாக அந்த சொட்டை அப்படியே தேங்க திட்டி முடிச்சுட்டு போங்கிறது அப்படி சொல்கிறான். இங்கே தேங்க அப்படியே எதுவும் பேசாமல் அந்த பேப்பரும் வாங்கிட்டு வெளியே வரான். என்ன பண்ணுறது, இது எப்போவுமே நடக்கிறது தானே. ஸோ ஒரு வழியாக ஸ்கூலுமே ஃபினிஷ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வீட்டுக்கு தான் போகிறான். பஸ்ஸில் போகிறதுக்காக காசு இருந்தாலுமே அப்படியே நடந்தே போகிறது ஜாலியாக இருக்குமேனு ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்தே போகிறான். தேங்க் எப்படின்னா தன்னோட வாழ்க்கையை வெறுத்தா மாதிரி இருக்கும். இந்த ஸ்டடி ப்ரெஷர், அப்புறம் ஃபேமிலி ப்ரெஷர், அதெல்லாம் சேர்த்து ஒரு மாதிரி வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அந்த இதில் வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டான். அம்மா இருக்கான். இப்போ எப்படி அது காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கான். ஸோ இப்போ ஒரு வேளை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேங்கோட அம்மா தான். தேங், இன்னைக்கு எக்ஸாம் இல்லை. அம்மா எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சுல்ல. அதும்மா, அது இன்னும் எனக்கு பேப்பர் கிடைக்கலம்மா. நான் கிடைச்சா கொடுக்குறேன். சரி, நான் உன்னோட சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன்டா. ஐயோ, என்ன பண்ணுறது?
இங்கே கேட்டுக்கோங்கம்மா, எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கையும் தூக்கிட்டு உள்ளே போகிறான். எங்கள் தேங்கோட அம்மா தான் அப்படியே சிரிச்சிட்டு சரிடா போ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறான். இங்கே தேந்தா ரூம் போயிட்டு கடற்கரைன்னு அந்த பேப்பர் எடுத்து எங்கேயோ மறைச்சி வைக்கிறான். அப்பாடா, இது எப்படியாவது அம்மாவோட கையில் மட்டும் கிடைச்சிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே நேராக வந்து டிவி தான் ஆன் பண்ணுறான். எங்கள் தேங்கோட அம்மா, ஏண்டா எனக்கு கண்டிப்பாக தெரியும் உனக்கு மார்க் கம்மியாக தான் இருக்கும், நான் உன்னோட சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவேன்டா உண்மையாகவே. அம்மா ஏதாவது பண்ணுங்கம்மா, எனக்கு நிம்மதியாக ஒரு கேட்ராமா பார்க்க விடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கேட்ராமா பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். அது லைக் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா தான். ஸோ அது அப்படியே அமைதியாக பார்த்துருக்கான். ஸோ இங்கே ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கும். பார்த்தா அதான் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு தான், யூனா. ஸோ யூனா கூட மெசேஜ் பண்ணிவிட்டு அந்த ஹிஸ்டாரிக்கல் இந்த ட்ராமா பார்க்குறான், அகைன் மெசேஜ் பண்ணுறான். அந்த மாதிரி திருப்பி பண்ணிட்டு இருக்கான். இங்கே தேங்கோட அம்மாவுக்கு கடுப்பாயிடுச்சு. டேய், நீ ஒழுங்காக ட்ராமா பாரு, இல்லைனா ஃபோனை நோண்டிட்டுரு, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணு. அம்மா என்னம்மா பண்ணுறது, எனக்கு அந்த ட்ராமாவும் பார்க்கணும், அதே சமயத்தில் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மெசேஜ் பண்ணுறான், நான் ரிப்ளை பண்ணுவேனா? அதான்மா பண்ணிட்டு இருக்கேன், இல்லைனா நாளைக்கு ஸ்கூல் போனால் அவன் தொண்ணு இருப்பான். ஏதாவது பண்ணுடா, ஆனால் எனக்கு மார்க் மட்டும் கம்மியாக வந்தது அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் தேங்க மார்க்கு ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் வராதுமா, ப்ளீஸ்மா, எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க விட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே தேங்கோட அம்மா, டேய் உனக்கு டைம் ஆகிடுச்சில்ல, கிளாஸ் போகல? இது வேறையா, நான் எடுக்கிற மார்க்கே அவ்வளவா இல்லை, இதில் கிளாஸ் வேறையா? போகிறேம்மா, நான் போகிறேம்மா கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு போய் ரெடி ஆகுறான். அந்த ட்ராமாவை பார்த்துட்டே ரெடி ஆகுறான். அவ்வளோ பைத்தியமாக இருக்கான் அந்த ட்ராமா மேலே. ஸோ அந்த ட்ராமாவை பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு வழியாக கிளாஸுக்கு தான் கிளம்பி போகிறான். இங்கே கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கும், பட் அப்படியே ஒரு 2-3 ஃபீட் தள்ளி அப்படியே நின்றுட்டு ஃபோனை தான் நோண்டிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒரு பர்சன் மேலே கண்ணு போகுது. அப்படி பார்த்தா ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் வருது தேங்கோட மவுத்தில். ஸோ அந்த பர்சன்கிட்ட போகலான்னு போகும்போது தான் அந்த பர்சன்கிட்ட இன்னொரு பொண்ணு வந்து அப்படியே சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஷர்ட்டில் கை போட்டுட்டு காரில் ஏறி போகிறது பார்க்குறான். இந்த தேங்கு அதை பார்த்துடனே ஒரு மாதிரி மனசெல்லாம் உடைஞ்சு போயிடுது. அப்படியே குடுகுடுன்னு ஃபோன் எடுத்து ஒரு நம்பரை டயல் பண்ணி பேசுகிறான். ஹலோ காய், நீ எங்கே இருக்க? அது தேங், நான் இப்போ அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், நான் உன்னை அப்புறம் எடுக்கிறேன்டா அப்படின்ட்டு அந்த ஃபோன் அப்படியே கட் ஆகிடுச்சு. எங்கள் தேங், காய் இதுதானா உனக்கு தினமும் வர அந்த அர்ஜென்ட்டான மீட்டிங்? என்ன விட்டுட்டு ஏண்டா? நான் ஒன்று ட்ரூவாக தானே லவ் பண்ணேன், ஏன் இப்படி பண்ணுற? அப்படியே தேங் அங்கே ஒடிச்சு போயிடுச்சு. அங்கேயே ரோட்லேயே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இங்கே அப்படியே அகைன் காய்க்கு தான் ஃபோன் பண்ணுறான். ஹலோ காய், அதான் தேங் நான் சொல்கிறேன்ல, நான் ரோஜென்ட்டான மீட்டில் இருக்கேன். ஸோ அப்போ தேங்க்கு அங்கேருந்து ஒரு கேர்ள் வாய்ஸ் கேட்குது. காய், நீ யார் கூட காரில் போயிட்டு இருக்க? கார்லையா? தேங் நான் இப்போ மீட்டிங்கில் இருக்கேன். இல்லை, நீ போய் சொல்கிற, நான் பார்த்தேன் நீ ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்குது, அந்த பொண்ணு வேறு ஒன்று வந்து கிஸ் பண்ணால, நான் பார்த்துட்டு தான் இருந்து எல்லாமே என் கிளாஸ்க்கு முன்னாடி. இப்போ வேறு வந்து ஆமாடா, ஆமாம், நானும் தியாவும் டேட் பண்ணுறோம். காய், அப்படின்னா நான் யார்? இங்கே பாருத்தியா, உன்னால் இதுக்கு என்ன தான் கொடுக்க முடியும்? சரி, உன்கிட்ட தான் எதுவும் இல்லை கொடுக்குறதுக்கு. இதோ இந்த பாலாக போன இந்த ரிங்கை போட்டிருக்கு, அதுக்குள்ள வேற தண்ணி பட்டா கலர் போகுது. உன்கிட்ட என்ன தாண்டா இருக்குது? அடுத்த வேறு சோறுக்கே நீ அங்கே எங்கன்னு போய் ஜாப் பண்ணுற, பார்ட் டைம் அது இதுன்னு. என்னை எப்படி உன்னால் ஃபுல் பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் சரிடா ஒரு கிஸ்ஸு கொடுக்கலான்னு கிட்ட வந்து அதுவும் ஐயோ வேணாம் காய், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இழுக்க வேண்டியது. உன்கிட்டேருந்து நான் எதை தாண்டா எதிர்பார்க்கணும்? எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வேஸ்ட். அதனால தான் பிரேக்கப் பண்ணிக்கலாம். காய்,
என்ன என்ன இப்போ திடீர்னு வந்து பிரேக்கப்னு சொல்கிறேன்? அது எப்படி? நீ என்ன ட்ரூவாக தானே லவ் பண்ண? யார் சொன்னா நான் ட்ரூவாக தான் லவ் பண்ணேன்னு? அதெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் நீ பணக்காரன்னு நினச்சேன், பார்த்தா இல்லை. சரி, என்னோடய பாடி நீட்ஸ்க்காக ஏதாவது வச்சுக்கலான்னு பார்த்தா அதுவும் கூட நீ பண்ண விட மாட்டேங்கிற. அப்புறம் என்ன தாண்டா உங்ககிட்ட இதுக்கு எதிர்பார்க்க வேண்டியது? ஜஸ்ட் நத்திங், எதுவுமே இல்லை. அதனால தான் சொல்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த கார் கூட சின்னது கிடையாது, தியாவோடது. எவ்வளோ பெரிய பணக்காரன்னு தெரியுமா உனக்கு? இங்கே பாரு காய், நீ இந்த இந்த சீப்பான இந்த பணத்துக்காகவா என்ன லவ் பண்ண? அதான் உங்ககிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் என்ன? காய் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாது. உனக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கித்தரேன். எனக்கு நீ பிரேக்கப் பண்ணிட்டு போனாலே போதும், அதுவே எனக்கு நிம்மதி. சனியை தொலைஞ்சு போனான்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருக்கேன். காய் ப்ளீஸ் இப்படியெல்லாம் பேசாது. நீ தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ். நான் உண்மையாக தானே லவ் பண்ணேன். ஏய், நான் ஒன்று உண்மையாக லவ் பண்ணலடா. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? நான் இப்போ நியூவாக ஒரு கப்பலாக சேர போகிறேன், ஒரு பொண்ணு கூட டேட் பண்ண போகிறேன். உனக்கு என்ன இப்போ? ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து ஃபோனு கட் ஆகிடுச்சு. இங்கே அப்படியே டிங் 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 சவுண்ட் கேட்குது. காய், ஹலோ காய். அப்படியே கட் ஆகிடுச்சு ஃபோனு. அப்படியே பார்க்குறான், ஒரு மாதிரி ஒட்டிஞ்சு போயிட்டான். அந்த ரோட்லேயே அப்படியே உட்காந்து அவ்வளோ அழுக, அவ்வளோ தரன்னு ஊற்றுது கண்ணில் இருந்து. அவ்வளோ அழுகு தேங். அப்போ தான் அந்த கிளாஸ்க்குள்ளே போகிற தேங்கோட ஃப்ரெண்டு, அதான் நம்ம யூனா. ஸோ யூனா அப்படியே தேங்கிட்ட வந்து அப்படியே தேங்கோட அளவுக்கு நீல் டவுன் பண்ணிவிட்டு, தேங் என்னடா ஆச்சு? என்ன ரோட்டில் உட்காந்து அழுதுட்ருக்கு? ஐயோ, இங்கே வாடா உள்ளே போகலாம், இப்போ வேறு ரோட்டில் உட்காந்து அழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்துட்டு உள்ளே ஓடுறான். எங்கள் கிளாஸில் டீச்சர் வேறு இருக்கான். ஸோ அப்படியே கிளாஸ் முன்னாடி அந்த டீச்சர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு போய் உட்காடுறான். எங்கள் யூனா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பான். தேங் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. சொல்லுடா என்னாச்சு? ஏன் அந்த நடு ரோட்டில் உட்காந்து அவ்வளோ அழுதுட்டு இருந்தேன்? ஏதாவது பிரச்சனையா உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூடலாம்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளாஸுக்கு கவனிக்கணும். சரிதான்டா, நீ கவனிச்சிட்டு என்ன தாண்டா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூனா அதை பார்த்துருக்கான். எங்கள் தேவும் சரிதான் யூனா, நான் எதுவுமே லைக் இல்லாதவ. படிப்புலையும் சரி, லவ்லையும் சரி, எதுக்குமே நான் தகுதி இல்லாதவன் இல்லை. ஏன் ஒரு பர்சன் அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும், ஒரு வசதி இருக்கும். ஆனால் எனக்கு டேலண்ட்டுமே இல்லை, வசதியும் இல்லை. நான்லாம் எதுக்கு இருக்கேன்? நான்லாம் இந்த பூமிக்கு ஒரு பாரம் தானே. எதுவுமே பண்ண முடியாமல் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையோண்ணா. என்னடா ஆச்சு? நான் என்ன சொல்லிட்டு நீ பார்த்துட்டு இருக்கேன்? இல்லை, நீ சொன்னது உண்மைதான். நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவ. எனக்கு எப்படியாவது இந்த வேர்ல்டு விட்டே போயிடணும், அதுதான் என்னோட ஒரே ஆசை. இந்த வேர்ல்டு நான் இருக்கவே கூடாது, இருக்கவே தகுதி இல்லாத ஒரு பர்சன். என்ன தகுதி இருக்குது எனக்கு? எதுவுமே இல்லை, சுத்தம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுதுட்டு இருக்கான். இங்கே கிளாஸில் டீச்சர் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கேட்குறா, என்ன ஆச்சு இங்கே தேங்? இல்லை தூசி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை இக்னோர் பண்ணுறான் ஜஸ்ட். ஸோ இப்போ ஒரு வழியாக எல்லா கிளாஸும் முடிஞ்சிருக்கும். எங்கள் தேங் நேராக வீட்டுக்கு போகாமல் இங்கே நேராக ஒரு பார்க்குக்கு தான் போகிறான். அவ்வளோ மழை அங்கே. ஸோ அந்த பார்க்குக்கு போயிட்டு ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜில் மேலே போய் உட்காந்துக்கிறான். அந்த பிரிட்ஜுக்கு கீழே அவ்வளோ பெரிய ரிவர் இருக்குது. ஸோ அந்த ரிவர் அப்படியே பார்த்துட்டு காலுக்கெல்லாம் படல, அவ்வளோ எப்படின்னா அவ்வளோ ஆழமாக இருக்குது சொல்ல போனால் அந்த ரிவர். ஓகே, ஸோ அந்த ரிவருக்கு மேலே இருக்கிற அந்த பிரிட்ஜில் அப்படியே கால் ரெண்டையும் கீழே போட்டுட்டு உட்காந்துருக்கான். ஸோ எதுவும் கம்பெல்லாம் இல்லை அதை பிடிக்கிறதுக்கு.
நீளமாக இருக்கும் அந்த ரிவர், ரொம்ப ஆழமாகவும் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெருசாலாம் இல்லை, லைனாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே அந்த பிரிட்ஜு மேலே உட்காந்துட்டு நல்லா காலை ஆட்டிட்டு அப்படியே பார்த்துருக்கான். ஸோ அப்போ ஒரு வயசான ஒரு தாத்தா வந்து அவன் தேன் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஸோ கையில் சரக்கு பாட்டிலோட இருக்கான். அந்த தாத்தா வந்துட்டு கையில் ஒரு சரக்கு பாட்டில் வச்சுருக்கான். இங்கே தேன் அந்த சரக்கு பாட்டிலை பார்த்துட்டு, தாத்தா எனக்கும் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? எனக்கும் குடிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் வாங்குறதுக்கு தான் காசு இல்லை. அம்மா கிட்டே போனால் என்னை சாவடிச்சிடுவான். அதான் சொல்கிறேன், எனக்கு பாக்கெட் மணிக்கு கொடுக்குற இதுதான் இருக்குது. இதை வச்சுட்டு நான் என்னத்தையும் கிழக்க முடியாது. இங்கே தேங் அப்படி பார்த்துருக்கான். ஸோ அந்த தாத்தாவும் எதுவுமே பேசுகிறது, ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிவிட்டு அந்த கையில் இருக்கிற சரக்கு பாட்டில் அப்படியே தேங்கோட கையில் கொடுக்குறான். இங்கே தேங் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2-3 சிப் பண்ணிவிட்டு அகைன்னு தாத்தா கையிலே கொடுத்துட்றான். அப்படியே பார்த்துருக்கான். எப்படி தாத்தா இதெல்லாம் குடித்தா போதை வருமா என்ன? எனக்கெல்லாம் அப்படி வரலையே அப்படின்னு கேட்குறான். அந்த தாத்தா எதுவுமே பேசலை. ஒரு வேளை வாய் பேச முடியுமா முடியாதான்னு கூட தெரியலையே. தாத்தா உங்களால் பேச முடியும்ல அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த தாத்தா இல்லை அந்த மாதிரி ஹெட் நோட் பண்ணுறான். ஸோ அந்த தாத்தா உமா போல். ஓ அப்படியா, எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ். இது குடித்தா அவ்வளோ போதை ஏறாதில்ல, ஏன்னா நான் வீட்டுக்கெல்லாம் போகணும். அம்மாவுக்கு இந்த ஸ்மெல்லை வந்து அவ்வளோதான், எனக்கு கொன்னே போட்டுருவான். அப்படி இல்லைங்கிற மாதிரி ஹெட் நோட் பண்ணுறான். எங்கள் தேயாங் அப்படியே சிரிச்சிட்டு அந்த ரிவரே பார்த்துருக்கான். ஸோ அப்போ தேயாங் அப்படியே வாட்சில் டைம் பார்க்குறான். சரி தாத்தா, நான் வீட்டுக்கு போகணும், பாய், ரொம்ப தேங்க்ஸ் இந்த இதுக்கு. அப்படியே தேங் போகலான்னு போகிறான். ஸோ அந்த தாத்தா வந்து அப்படியே எந்திரிச்சு தேங்கோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வலியை மறைச்சிட்டு இருக்கான். என்னாச்சு? ஏதாவது வேணுமா என்ன? அப்படி சொல்லி அந்த தாத்தா அப்படியே ஹெட் நோட் பண்ணிவிட்டு டபுக்குன்னு தேங்க தூக்கிட்டு அந்த ரிவருக்கு தள்ளி விட்டான். இங்கே தேங்க ஸ்விம்மிங்கெல்லாம் தெரியாது. அப்படியே அதில் யாராவது காப்பாற்ற வரான்னு பார்த்துருக்கான். ஆனால் ஆல்ரெடி இங்கே 6:30க்கு மேலே ஆயிடுச்சு கிளாஸ் முடியறதுக்கெல்லாம். இங்கே பார்க்கில் யாருமே இல்லை. வரும்போது கூட தேங்க மட்டும்தான் இருந்திருப்பான். இங்கே அந்த தாத்தா அப்படியே தேங்க பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கான். இங்கே தேங், எனக்கு காப்பாத்தியா, எதுக்கு யார் தள்ளி விட்டேன், எனக்கு காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கற்றுட்ருக்கான். ஆனால் அந்த தாத்தா, எனக்கு புரியுது, நீ இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்க, நீ அங்கே போனால் அவனே எல்லாத்தையும் பார்த்துப்பான், உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படி சொல்லி அந்த தாத்தா அங்கேருந்து மறைச்சி போயிடுறான். இங்கே தேங் என்னண்டா ஒரு அடியாக பேசிட்டான், ஊமையாக இருந்த தாத்தா எப்படி பேசிட்டான், அது வேற. இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கால்ல. ஸோ இப்போ அப்படியே மேலே தான் பார்க்குறான். எப்படியாவது அந்த பிரிட்ஜுக்கிட்ட போய் அந்த பிரிட்ஜில் அப்படியே அந்த பிரிட்ஜை அப்படியே ஆக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்கான், எப்படியாவது பேலன்ஸ் பண்ணணும்னு. அப்போ அப்படியே வானத்தில் இதுவும் இருட்டாகிற மாதிரி இருக்குது. பார்க்குறான், அங்கே மூன் வந்திருக்கு. ஸோ அது அப்படியே ஒரு பிளாக் ஷேடோ வச்சு அப்படியே க்ளோஸ் ஆகிட்டே வர அந்த மூனை பார்த்துட்ருக்கான். அந்த மூனோட ஷேடோ அப்படியே அந்த ரிவருக்கு அப்படியே ரிவர்லேயும் தெரியுது. அப்போ தேங்கு சடனாக உள்ளேருந்து யாரோ கையை போட்டு அப்படியே தேவோட கால் இழுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப பயந்துட்டான். அந்த பிரிட்ஜில் வேற எந்த கம்பும் இல்லை பிடிக்கிறதுக்கு. ஸோ ஒரு சைடில் தானே பிடிச்சிருப்பான். அதை அப்படியே வலிக்கி எப்படியாவது கையை அப்படியே அந்த பிரிட்ஜை விட்டுறான். எப்படியாவது அந்த ரிவருக்குள்ளே அப்படியே முழுக்கிட்டு இருக்கான். அப்படியே கண்ணை மூடுறான். எல்லாமே டார்க் ஆகுது. அப்படியே காதில் இந்த கீ அப்படின்னு சவுண்டு கேட்குதுல்ல, அது மட்டும்தான் கேட்குது. அது அப்படியே அந்த ரிவரில் அப்படியே ஆழமாக போகுது. ஸோ இப்போ டைம் கீப்ஸ்டா. இப்போ ஒரு 2 hours 3 hours கீப்பாக இருந்திருக்கும். இங்கே தேங் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா தண்ணிக்குள்ளே இருக்குது. அப்படியே மூச்சு எடுக்குது. அப்படியே உடனே மேலே வந்து அப்படியே ப்ரீத் பண்ணுறான். அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா தேங் அந்த விழுந்தது அந்த ரிவர் அவ்வளோ ஆழமாக இருக்கும். ஆனால் இங்கே என்னமோ அந்த தண்ணி தேங்கோட செஸ்ட் அளவுக்கு கூட இல்லை, ஏதோ இடுப்பளவுக்கு தான் இருக்குது. அப்படி பார்க்குறான். அது வேறு மாதிரி புகையாக கிளம்புது அந்த தண்ணியில். அப்படியே சுற்றி பார்க்குறான்.
அப்படியே திடீர்னு ட்ரெஸ்ஸு தான் பார்க்குறான். பார்த்தா ட்ரெஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாலாம் நான் சொல்லியிருப்பேன் தேங்க கதைலாம் பிடிக்குன்னு. ஸோ அதில் வர ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாவில் வர அந்த இது மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பார்த்துட்டு நான் 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 எங்கே வந்திருக்கேன், ஐயோ நான் எங்கே வந்திருக்கேன், இது வேறு நான் அந்த ட்ராமாவில் பார்த்த ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது, ஐயோ நான் எங்கே வந்திருக்கேன், எங்கே வேறு யாரும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தேங்க்கு முன்னாடி தான் ஒரு பர்சன் தேங்கெல்லாம் பார்க்கல இன்னும் அந்த பர்சன் தேங்க பார்க்கல. ஓகே, ஸோ அந்த பர்சன் அவ்வளோ ஒயிட்டிஷாக இருக்குது அந்த ஸ்கின்னு. நான் இப்போவே சொல்கிறேன், இந்த கதையோட ஹீரோ இல்லை. ஓகே, அப்படியே அந்த உடைய கலட்டிட்டு அதாவது அந்த மேலே போட்டிருக்க எனக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியும், பட் நான் அவ்வளோ பேச மாட்டேன். ஸோ அதெல்லாம் எனக்கு லைட்டாக தான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. நான் ஏதாவது வார்த்தை தப்பாக பேசியிருந்தா தெரியும் ஆல்ரெடி. நான் என்னோடய மதர் லாங்குவேஜ் தமிழ் கிடையாது. நான் இது திருப்ப ஞாபகப்படுத்திட்டுருக்கேன். அப்புறம் கமெண்டில் இது சொல்லக்கூடாது. ஓகே, இப்போ அந்த உடை அப்படியே கழட்டுறான், அவ்வளோ ஒயிட்டிஷாக இருக்குது. அப்படி இப்போ தான் அந்த பர்சன் அப்படியே அந்த குளம் வச்சுலா உட்காந்துருக்குற அந்த குளத்துக்குள்ளே இறங்குறான். அப்போ தேங்க பார்த்துட்டு அப்படியே கத்துறான். அப்படியே ஏய் நீ யார் அப்படின்னு கேட்குறான். எங்கள் தேங்க ஐயோ நல்லா மாட்டிக்கிட்ட தேங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு எங்கேயோ ஓடலான்னு பார்க்குறான். ஸோ அந்த ரூம் இல்லை, ரிவீலாக தான் இருக்கும். ஸோ அப்படியே அங்கே கல்லெல்லாம் வச்சுருக்கோம், அது மேலே அப்படியே தாவிக்கிட்டு ஜம்ப் பண்ணி அங்கேருந்து எப்படிட்டு ஓடுறான். இங்கே அந்த பர்சன் அப்படியே தண்ணிக்குள்ளே நடக்க முடியாமல் நடந்து என்னடா அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த செக்யூரிட்டிஸ்க்கு என்ன சொல்லுவாங்க, ஏதோ காவல்காரங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு அவரை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறான். இங்கே அவங்க எல்லாம் தேங்காய் தோர்த்துட்டு வர தேங்காய் அப்படியே குடுன்னு ஓடுறான். ஸோ ஓடிட்டு வர மரத்துக்கு பின்னாடி தான் ஒழிச்சுக்கிறான். இங்கே மரத்துட்டு பின்னாடி இருந்து ஒரு பர்சன் அப்படியே டக்குனு தேங்காய் எடுத்து அப்படியே வாய் பொத்துக்கிறான். கத்தாதீங்க, நான் தான் பிரின்ஸ் மியா. அப்படியே தேங் வாயிலேருந்து கை எடுத்துட்டு நீ 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 யார், நான் எப்படி பிரின்ஸ், நான் எங்கே இருக்கேன் அது கூட ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. ஐயோ என்ன பிரின்ஸ் சொல்கிறீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா, இதுதான் நீங்கள் இருக்கிற இடம், எப்படி உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இல்லை நான் இருக்கிற இடம்னா எப்படி, எப்படி இவனை சமாளிக்கிறது. அதுவா, நான் அங்கே ஓடிக்கிட்டு வரும்போது விழுந்தேனா, அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் பார்த்தேன் கண் திறந்து, எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு ஒரு பொய் தான் சொல்கிறான். ஏன்னா இந்த நேரத்தில் அதுவும் இங்கே யாருமே, அதாவது தேங்கு யாருமே தெரியாது, இங்கே ஏதோ ஒரு தனி வேர்ல்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. இந்த இதில் நான் என்னதான் சொல்கிறது அது கூட தெரியாமல், இப்போ ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் அவங்களே எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்பாள்ல. ஸோ அதுதான் தேங்க இப்போ வேணும். எப்படியாவது எனக்கு ஞாபகம் இல்லைன்னு தெரிஞ்சு ஏதாவது சொல்லி இப்படி தான் நீ இருந்த அப்படின்லாம் புரிய வைக்கணும், அதுதான் வேணும். ஸோ அப்படியே தேன் சொல்கிறான், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு. சிங்க மியா தான் சரிங்க ப்ளீஸ் நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே எடுத்துக்கிட்டு தான் அழைச்சிட்டு போகிறான். ஸோ அதை பார்த்தா அரண்மனைலாம் கிடையாது, ஒரு சின்ன வீடு தான். அந்த பழைய காலத்தில் வீடு இருக்கும்ல, எனக்கு பிக்க கிடைச்சா நான் கண்டிப்பாக போடுறேன்டா. ஓகே, அந்த பழைய காலத்தில் வீடு. ஸோ அந்த வீடுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இது 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 என்னோட வீடா? ஆமாம், இது உங்களோட வீடு தான், இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். இங்கே தேங்க போய் உட்காந்துக்கிறான். ஸோ அந்த பனிப்பெண், அது ஒரு பனிப்பெண் தான். ஸோ தேங்காக வச்சுருக்கிற ஒரு பனிப்பெண். ஸோ இங்கே தேங்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறான். இங்கே தேங்கு குடிச்சிட்டு நான் யார், எனக்கு எதுக்கு பிரின்ஸ் எல்லாம், நான் ஒரு பிரின்ஸா என்ன? ஆமாம், ஆனால் உங்ககிட்ட அது சொல்லணுன்னா ஒரு பெரிய கதையே இருக்குது. நீங்கள் பிரின்ஸ் எல்லாம் கிடையாது, ஆனால் அந்த அரண்மனை இருக்குல்ல, இது அதான் இப்போ நீங்கள் அந்த குளத்தில் தானே இருந்து வந்தீங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறான் எங்கள் தேயாங். அது அது தெரியலையே அப்படின்னு சொல்கிறேன். இங்கே அந்த பனிப்பெண் தான், இருங்க நான் சொல்கிறேன்.
அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறான். தேங்க உண்மையாகவே இந்த இந்த அரண்மனையில் இந்த டயனா சிட்டியில் நான் கொஞ்சம் உளறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. இந்த டயனா சிட்டியில் உண்மையாகவே ஒரு பிரின்ஸா, இல்லைனா எதுக்கு தேங்க பிரின்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறான். ஸோ இந்த பார்ட் நான் இதோட முடிச்சுக்கிறேன்டா. ஐ திங்க் கண்டிப்பாக இது 3 ஷார்ட்டாக போகாது. நீங்கள் ஓகேன்னு சொன்னால் நான் இது மினி சீரியஸாக போடுருவேன். ஓகே, ஸோ பார்த்துக்கலாம். நம்ம இது கொஞ்சம் லாங்காக போகும்னு தான் நினைக்கிறேன். இந்த எபிசோட் என்னால் அவ்வளோ லாங்காக போட முடியாது. ஸோ இதில் நீங்கள் நினைக்கலாம் என்னடா ஹீரோ காணோம் அப்படின்னு. ஸோ ஹீரோ போக போக தான் வருவான். இது அந்த மாதிரி அடித்தேன் பிடிச்சின்னு இல்லாமல் கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் த்ரில்லிங்காக அந்த மாதிரி கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன்டா. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போனால் நல்லது தான். இது அப்படியே ஷார்ட்டாகவே முடிச்சுக்கலாமா, இல்லைனா கொஞ்சம் மினி சீரியஸாக கொஞ்சம் லென்த்தாக போடலாமான்னு. லென்த்தாக போடணுன்னா என்கிட்ட கொஞ்சம் ஐடியாஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் அப்படியே கொலாபரேஷன் பண்ணி அப்படியே போட்டு விடுறேன் அழகா. ஸோ உங்களோட இஷ்டம் தானே கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இது கொஞ்சம் இன்ட்ரடியூஸ்மெண்ட் பார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறேன். மற்ற பார்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் லாங்காக வரும். 14 மினிட்ஸ் அந்த மாதிரி லாங்காக வரும். சரிடா, எனக்கு இதுக்கு மேலே பேச முடியாது. ஏன்னா நைட்டில் ரெக்கார்ட் பண்ணுறேன்ல. ஸோ எனக்கு ஒரு மாதிரி தொண்டெல்லாம் இந்த ரோட்டிலலாம் ஆட்டோ ஓட்டுருவாங்கள்ல, ஸோ அதை விட கேவலமாக இருக்குது. எனக்கு புரியுது என்னோடய வாய்ஸ் அதை விட கேவலமாக இருக்குது இப்போ. ஸோ நைட் ஆனதும் என்னால் ரெக்கார்ட் பண்ணவே முடியாது. ஆனால் எனக்கு டைமு கூட இல்லை. நான் கடைசியில் என்ன வாஷ் போட்டேன், மை ரக்கட் ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் நான் எதுவுமே போடலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் போட போகிறேன். ஸோ பார்த்து இது ஒரு இன்ட்ரடியூஸ்மெண்ட் பார்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் போடுவேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிட்டுங்க தான் நான் இது கண்டினியூ பண்ண மாட்டேன். ஓகே, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். சரி, எல்லோரும் ஹாப்பியாக இருங்கடா. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா சேனலை. ஓகே, எப்படியாவது என்னோடய சேனலுக்கு 1 year ஆனிவர்சரி ஆகிறதுக்கு இன்னும் 3 or 4 months தான் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படியாவது 1 year ஆகிறதுக்கு முன்னாடி 1K ரீச் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. அதான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் 300 அந்த மாதிரி தான் வேணும்னு நினைக்கிறேன். நான் என் சேனல் பக்கமே போய்ட்டு பார்க்கல. ஸோ பார்த்துட்டு சொல்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. அண்ட் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர், லவ் யூ, டாட்டா, சராங்கி.